ஃபாதர் பேதுருக்கிட்ட மட்டும் எதுக்கு சாவி கொடுத்தார்? ஏசுனா சாமி ஓர வஞ்சனை பண்ணுற மாதிரி தெரில. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. 12 பேர்கிட்ட எதுக்கு பேதுருக்கிட்ட மட்டும் கொடுக்கணும்? அதுவும் சாவியை எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும்? அன்புக்குரியவர்களே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக ஒரு சிறிய செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் அவங்களுக்கு அது தோன்றிருக்குன்னா, நம்முடைய திருத்தந்தை மரித்து இப்பொழுது இருக்கிற கால சூழ்நிலையில் பேதுருவினுடைய அந்த தலைமை பீடம் என்று சொல்லுகிறோமே, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததனால் பேதுருவை பற்றி நிறைய ஃபோட்டோஸ் வரும். எந்த ஃபோட்டோஸ் வந்தாலும் பேதுருவினுடைய கையில் 2 சாவிகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 சாவி, அது மத்தேயு நற்செய்தியில் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் தான் இந்த சாவியை ஆண்டவர் இயேசு கொடுக்கறது. இங்கே நான் 2 இதுக்கு பதில் சொல்லணும். எதுக்கு 2 சாவி அப்படிங்கிறதையும் சொல்லணும். இன்னொன்று, அந்த 2 சாவி எதுக்குங்கிறது, எதுக்கு பேதுருக்கிட்ட, இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஒன்று, முதல்ல எதுக்கு பேதுருக்கிட்ட சாவி கொடுக்கணும்? அவர் என்ன அவ்வளோ பெரிய படிப்பாளியா? ஆனால் அவர் மீன் பிடிக்கிறவர் தான். 12 அப்போஸ்தலர்களிலேயே கொஞ்சம் படித்தது யூதாஸ் மட்டும்தானாமே, அதனால தான் காட்டி கொடுத்தானே என்னமோ, அது வேறு. 12 அப்போஸ்தலரில் கொஞ்சம் படித்தது யூதாஸான். ஆனால் பேதுரு படிக்காதவர் தான். எதற்காக அவர் சாவியை கொடுத்தார்? மற்றவங்களாம் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது பேதுருக்கிட்ட தான் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் ஒளிந்திருக்கிறது. முக்கியமான விஷயங்கள் ஒளிந்திருக்கும். ஒன்று, பேதுரு மனிதர்களை பிடிப்பவனாக உன்னை மாற்றுகிறேன் வா அப்படின்னு கூப்பிடுவார். அவர் போவார். அதை ஏற்றுக்கொண்டவர் பேதுரு. 2வது, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோமே, உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டவர் அவர். இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லாரும் போவாங்க, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டப்ப, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது அப்படின்னு சொன்னவர். அதோட இன்னொரு விஷயம் பாருங்க, பேதுருக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய விசுவாச அறிக்கை அங்கே வந்தது. என்ன கேட்பாரு? என்னை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுவிட்டு, என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தான் பேதுரு முதல் ஆளாக முன் வந்து சொன்னது, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான விசுவாச அறிக்கை கொண்ட வார்த்தை. நீர் மெசியா, நீர் இயேசு அல்ல, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார். இது எங்கே நிகழ்ந்தது என்று ஒரு வரலாற்று பின்னணியை தேடி பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடம், இந்த நிகழ்வு நடந்த இடம் எங்கே அப்படின்னு சொன்னால், அதாவது பிற இனத்து தெய்வங்களின் இடமாக இருந்த ரோமை அரசர் அகுஸ்துஸ், ரோமை அரசருடைய பேரரசருடைய அரண்மனை அரச இடமாக மாறிய அந்த ஸ்தலத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிற இனத்து தெய்வங்களின் இடமாக இருந்தது. ரோமை பேரரசர் அகுஸ்துஸனுடைய தலைமை இடமாக மாறின இடத்தில் இந்த உரையாடல்கள் நிகழ்கிறது. ஏற்கனவே அரசர்கள் தெய்வங்களாக வழிபட்டு கொண்டிருந்த காலம் அந்த காலம். அரசர்கள்தான் மக்களை மீட்கிற மீட்பர்களாக இருந்து கொண்டிருக்கிற காலம். அவர்கள் எப்பொழுதுமே வாழும் தெய்வங்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த காலம் அந்த காலம். அந்த நேரத்தில் தான் சொல்கிறார் பேதுரு, நீர் மெசியா, எங்களை மீட்க வந்தவர், எங்களை விடுவிக்க வந்தவர், நீர் மெசியா என்று சொல்லிவிட்டு, அதோடு மட்டுமல்ல, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அங்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தில் தான் திருச்சபை நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த சத்தியத்தில் தான் ஆண்டவர் இயேசு அந்த மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லிட்ட. அதுவும் எந்த இடத்துலேருந்து சொல்லியிருக்கிற, அதனால்
உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாறையின் மேலே தான் திருச்சபை கட்டுறார். இங்கே இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். ஏன்னா பேதுருக்கு ஒரிஜினல் பேர் ஒன்று இருந்துச்சு. யோனாவின் மகன் சீமோன், அதுதான் அவர் பேர். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உன் பெயர் பேதுரு அப்படின்னு பேரை மாற்றுறார். விவிலியத்தில் இதை சம்பந்தமாக நிறைய இடங்கள் இருக்குது. ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்படுகிறார். ஏன்னா அவர் ஒரு பெரிய சந்ததிக்கு தந்தையாக மாறப்போகிறார் என்ற பிற்பாடு தான் அவர் பேர் மாற்றப்படுது. அடுத்தது இன்னொன்று, யாக்கோபு இஸ்ரேலாக மாறுகிறது. இஸ்ரேல் மக்களினுடைய மூதாதையின் தொடக்கம் எங்கே இருக்குன்னா யாக்கோபுலேருந்து தொடங்கும். அதனால் யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரேல் என்று மாற்றப்படுகிறது. ஏன் புதிய ஏற்பாட்டில் பவுல் எப்படி மாறுகிறார்? சவுல் என்பதில் தான் மாறுகிறது. சவுல் அவருடைய ஒரிஜினல் பேர். ஆனால் பவுலாக மாறுகிறது எப்பொழுது தெரியுமா? பிற இனத்தாருக்கெல்லாம் வழிகாட்டும் தந்தையாக நீர் மாறும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மாறுகிறது. அதே மாதிரி தான் சீமோனுக்கு பேதுரு என்று மாற்றி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த பெயர் மாற்றம் என்பது எதுக்கு வருது தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இதுக்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு வேற. இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, ஆனால் உன்னுடைய பெயரை மாற்றி உனக்கு என்று சிறப்பான பொறுப்பை கொடுக்கிறேன். நம்முடைய திருத்தந்தை இதை குறித்து சொல்லும்போது ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். இந்த சாவி, இந்த பாறை, இந்த திருச்சபை கட்டப்பட்டது, இந்த சாவியை கொடுத்த நிகழ்வு என்பது அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, பணி செய்வதற்கு என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அது அத்தாரிட்டி கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு சாவியை கையில் வச்சுருந்தா அப்பா இந்த இடத்துக்கு இவங்க தான்ப்பா பூட்டு போட்டு பாதுகாக்கிறவங்க அப்படின்னு. பேதுருவே நிறைய பேர் எப்படி விளக்குறாங்க தெரியுங்களா? மோட்சத்துக்குள்ளே நுழையும் போது பேதுரு முன்னாடி புஸ்தகத்தை வச்சுட்டு நிற்பார், சாவியெல்லாம் கையில் வச்சுருப்பார். உள்ளே நுழையும் போது அவருக்கு பெரிய கேட் கீப்பர் மாதிரியே நினச்சிக்க வேண்டியது, காவலர் மாதிரி. அவர் உன் பேர் இதிலெல்லாம் இருக்குது, சரி நீ போகலாம், இதெல்லாம் இல்லை நீ திரும்பி போ அப்படின்னு சொல்கிறவர் மாதிரி. அப்படி இல்லை. பேதுரு என்பது திருச்சபையின் கிறிஸ்துவுக்கு பிறகு இருக்கிற தலைவர். அவருடைய தலைமை என்ன தெரியுமா? அந்த இதுக்கு பிறகு உன் பிள்ளைகளை நீ பலப்படுத்த வேண்டும், உன் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும், உன் பிள்ளைகளை நீ சரியான பாதையில் கொண்டு சேர்க்கணும். அதனால தான் லூக்கா நற்செய்தி 22:32 அவர் சொல்வார், நீ நம்பிக்கை இழந்து, அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 22:32 நீ நம்பிக்கை தளர்ந்து போய் இருக்கக்கூடாது, நீ நம்பிக்கையில், அந்த வசனத்தை படித்து போடுறேன், அது மறந்து போச்சு வேறு. நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன், நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து அப்படிம்பார். மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. அதுதான் தொடக்க காலத்தில் நடந்தது. அவர் சென்று போதிக்கும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்களை வழிநடத்தி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு பணியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது இன்னொரு கேள்வி அதில் நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கு 2 சாவி, ஒரு சாவி பத்தாதா அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் 3 சாவி வந்தது, அதுக்கப்புறம் இப்போ 4 சாவி வரப்போகுது. யார் வேணாலும் ஈஸியாக திறந்து எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதுக்காக என்னமோ தெரியல. எதுக்கு 2 சாவினா, எனக்கு தெரிஞ்ச புத்திக்கு வந்த விளக்கம் இதுதான். அதாவது விண்ணகத்தின் திறவுகோலும் மண்ணகத்தின் திறவுகோலும் என்று 2 வார்த்தை பயன்பாடுகள் இருக்கிறது. எதெல்லாம் மண்ணகத்தில் நீ கற்றியோ
அவிழ்க்கிறியோ அதுக்கு ஒரு சாவி. விண்ணகத்தில் எதையெல்லாம் நீ அனுமதிக்கிறியோ, எதை தடை செய்கிறியோ அதுக்கு ஒரு சாவி. அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த 2 சாவி. அப்படின்னா மண்ணகத்தில் திருச்சபை எந்த போதனைகளை, சாவிகள்ங்கிறது வெறும்னே சாவி மட்டும் நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் திருச்சபையினுடைய போதனைகள். ஒரு கொத்து சாவி வேணாலும் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிங்க, அவ்வளோ கொத்து சாவி நம்மகிட்ட திருச்சபைகிட்ட நிறைய இருக்குது. உடனே சாவின உடனே பூட்டு திறக்கிற சாவியாகவே நினச்சிக்க கூடாது. அந்த சாவிங்கிறது என்ன? திருச்சபையினுடைய போதனைகள். அந்த திருச்சபையினுடைய போதனைகள் இந்த மண்ணகத்தில் நாம் கடைபிடிக்கணும், அதெல்லாம் இருக்குது. செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் மண்ணகத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தையும் அந்த பணியினுடைய மேன்மையையும் இந்த மண்ணகத்தின் திறவுகோலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதெல்லாம் கடைபிடித்து வழிநடத்தப்படும் போது விண்ணகத்தில் அனுமதிக்கப்படுகிறது, விண்ணகத்தில் தடை செய்யப்படுகிறது. இதெல்லாம் இந்த 2ஐயும் இணைக்கின்ற ஒரு 2 அடையாளங்களாக இந்த 2 சாவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி சாவி பூட்டு திறக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, பேதுருக்கிட்ட ஏன் சாவி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சா? அந்த சாவி திருச்சபையினுடைய அதிகாரத்தையும் அதனுடைய பணியையும் விளக்குகிறது.